Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஸோ தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன, அது நம்ம எதுக்கு படிக்கிறோம், ஸோ லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு என்னென்னா சொல்லுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கன்னா என்ன. ஸோ தெர்மோடைனமிக்ஸை ரெண்டாக பிரிங்க, தெர்மோ அண்டு டைனமிக்ஸ். தெர்மோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹீட் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. டைனமிக்ஸ் அப்படிங்கிறது மோஷன், அதாவது ஸ்டடி ஆஃப் ஹீட் இன் மோஷன் ஆர் ஹீட் ஃப்ளோ, இல்லை அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதை பற்றி படிக்கிறது. அப்புறம் உங்கள் எனர்ஜி, இந்த ஹீட் எனர்ஜி ஒன் ஃபார்ம், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும்போது அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு ஹீட் அப்படின்னா நடந்து போக்குள்ள, தட் இஸ் மோஷன் இல்லையா, அப்படி நான் போக்குள்ள என்னென்ன விளைவுகள் நான் ஏற்படுத்துவேன், அதை பற்றி தெளிவாக படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு இரும்பு ராடை ஒரு சைடு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அந்த ஹீட் இன்னொரு பக்கம் வரும், அதுவும் ஹீட் ஃப்ளோ தான். ஐஸ் கட்டியை நீங்கள் டேபிள் மேலே வச்சிங்கன்னா அது உருகிடும், அங்கே நடக்கிறதும் தெர்மோடைனமிக்ஸ் தான். ஒரு கப் ஆஃப் காஃபியை நீங்கள் டேபிள் மேலே வச்சிங்கனாலும் அது ஆறி போகுது இல்லையா, அதுவும் ஹீட் ஃப்ளோ தான், தெர்மோடைனமிக்ஸ் தான். ஓகே, நம்ம இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸில் இந்த ஹீட் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துது, இந்த ஹீட் ஃப்ளோ எப்படி இருக்குது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு எனர்ஜியாக எப்படி மாறுது அப்படிங்கிறத படிக்கிறது இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு கோல், அதாவது நிலக்கரியை ஒரு பாய்லரில் வச்சு நான் எரிக்கிறேன், அதுலேருந்து அந்த வாட்டர் ஸ்டீமாக மாறி ஒரு ஹீட் எனர்ஜி வெளியே வருது. அந்த ஹீட் எனர்ஜியை நான் டர்பைனில் செலுத்துகிறேன். அந்த டர்பைன் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட்டர் மூலிமா நான் எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ நம்மளோட ஹீட் எனர்ஜி என்னென்ன ஃபார்மாக மாறி இருக்குது, அப்படி மாறக்குள்ளே என்னென்ன விளைவுகள் அங்கே நடக்குது, இதெல்லாம் பற்றி படிக்கிறது இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது தெர்மோடைனமிக்ஸ் லா. அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், எப்போவுமே லா அப்படின்னு நீங்கள் படித்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படி தான் படிச்சிருப்பீங்க. இது என்ன ஜீரோத் லா? ஓகே, ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லா, செகண்ட் லா, தேர்டு லா, இந்த மூணையும் வரையறுத்ததுக்கப்புறம் தான் இந்த தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த தெர்மல் ஈக்குலிபிரியம்ங்கிற கான்செப்ட் ஃபஸ்ட் லாவுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக். ஸோ ஃபஸ்ட் லா தெரியறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த 1, 2, 3ங்கிறது ஆல்ரெடி வரையறுத்ததுனால அதை நேம் மாற்ற முடியாது. அதனால் இது என்ன பண்ணாங்கன்னா ஜீரோ அப்படின்னு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறதுக்காக ஜீரோத் லான்னு கொண்டு வந்து வச்சாங்க. ஓகே, 1931 தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஃபஸ்ட் லாவுக்கு முன்னாடி ஜீரோத் லா அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த லா என்ன சொல்லுதுன்னா, ஏபிசி அப்படிங்கிற 3 தெர்மோடைனமிக் சிஸ்டம் நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிற சிஸ்டம் பி அப்படிங்கிற சிஸ்டத்தோட தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. அதே மாதிரி ஏ அப்படிங்கிற சிஸ்டம் சி அப்படிங்கிற சிஸ்டத்தோட தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. அப்படின்னா அந்த பியும் சியும் கண்டிப்பாக தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்கும். அப்போ தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்ன? ஓகே, ஸோ தெர்மல் ஈக்குலிபிரியம்னா ஒன்றும் கிடையாது, உங்கள் சிஸ்டத்தில் எந்த பாயிண்டில் நீங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ணிங்கனாலும் ஒரே டெம்பரேச்சர் தான் காட்டும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. இப்போ ரூம் எடுத்துக்கோங்க, உங்கள் ரூம் ஒரு 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அந்த ரூமில் எங்கே நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் 30 டிகிரி செல்சியஸ் தான் காட்டும். அதுதான் தெர்மல் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ரியல் டைம் அப்ளிகேஷனோட பாருங்கள். இப்போ என்கிட்ட 2 கப் ஆஃப் காஃபி எடுத்துக்கிறேன். ஒன்று ஹாட் காஃபி, இன்னொன்று கோல்டு காஃபி. ஒன்று 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது, இன்னொன்று 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இது ரெண்டையும் நான் ஒரு ரூமில் கொண்டு வந்து வைக்கிறேன். அந்த ரூமோட டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, இப்போ ரூம் அப்படிங்கிறத நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த 50 டிகிரி செல்சியஸ் காஃபியை பின்னு வச்சுக்கிறேன், 10 டிகிரி செல்சியஸ் காஃபியை சின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு ½ அன் ஹவர் கழித்து பாருங்கள் என்ன ஆகும். இந்த 50 டிகிரி செல்சியஸ் கம்மியாகி 30 டிகிரிக்கு வந்திருக்கும். இந்த கோல்டு காஃபி என்ன ஆயிருக்கும், நார்மலாக எகெயின் ஹீட் அப்சர்வ் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ்க்கு வந்திருக்கும். ஓகேங்களா, அது ஹீட் ரெண்டுமே, இது ஹீட் கெயின் பண்ணியிருக்கும், அது லாஸ் பண்ணியிருக்கும், பட் எல்லாமே ஒரே டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்போது ஏங்கிறத சிஸ்டம் பி கூடையும் ஏங்கிற சிஸ்டம் சி கூடையும் தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. அதனால் அந்த 2 காஃபியும் தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த 3 சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் எடுத்து பார்த்திங்கனாலும் 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இப்போ புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அதுதான் இந்த ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்.
அதாவது ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாற்ற முடியும் இல்லைங்களா? ஸோ எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியை மாற்றலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. இங்கே நம்ம தெர்மோடைனமிக்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாருங்கள் இந்த பிக்சரில் இந்த ஹீட் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுது. அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறுது. அந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை நீங்கள் ஒரு ஃபேனில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஃபேன் சுற்றும், மறுபடியும் எனக்கு கைனட்டிக் எனர்ஜியாக மாறும். அதுலேருந்து காற்று வருது, த ஃப்ளோ எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி இன்னொரு டேர்மாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த Q இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹீட் எனர்ஜி ஒர்க் எனர்ஜியாக மாறுது, ஆர் ஒர்க் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக மாறுது அப்படிங்கிறது வரையறுக்கிறாங்க. அப்படி மாறக்குள்ள அந்த தெர்மோடைனமிக் சிஸ்டத்தில் எவ்வளவு இன்டர்னல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உதவுது. ஓகே, இந்த லாவை வந்து ஒரு ஈக்குவேஷனாக நான் சொல்லணும் அப்படின்னா ஸோ del E ஈக்குவல் டு Q மைனஸ் W. The net change in the internal energy of the system is equal to the heat added minus work done by the system. ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ ஒரு பாருங்கள், ஒரு ஹியூமன் Q அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எடுக்கிறாரு. அவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட எனர்ஜி லெவல் E1 அப்படிங்கிற எனர்ஜி லெவல் வருது. அதுக்கப்புறம் அவர் ஒர்க் பண்ணுறாரு, ஒரு வெயிட்டை வந்து தூக்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட எனர்ஜி லாஸ் ஆகி E2 அப்படிங்கிற எனர்ஜிக்கு வருது. ஓகே, ஸோ இப்போ அவருக்கு மொத்தம் E2 மைனஸ் E1 எவ்வளோ எனர்ஜி லாஸ் பண்ணார் அப்படின்னா இனிஷியலாக அவர் எவ்வளோ எனர்ஜி எடுத்துக்கிட்டார் Q மைனஸ் அவர் எவ்வளோ ஒர்க்கு பண்ணார் W. இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன்னா அவருக்கு எவ்வளோ எனர்ஜி லாஸ் பண்ணேன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ இதே கான்செப்ட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா கிளாசிக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஹீட் அப்படிங்கிறது ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு ஈஸியாக எக்ஸ்டர்னல் ஒர்க் இல்லாமையே ஃப்ளோ ஆகும். ஆனால் லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சருக்கு ஒரு ஒர்க் இல்லாமல் அது மூவ் ஆகாது அப்படிங்கிறத இதோட கான்செப்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரூமில் வந்து ஒரு ஹாட் காஃபியை நீங்கள் ஒரு டேபிளில் வச்சிங்க அப்படின்னா அது எந்த ஒர்க்கும் இல்லாமல் கூல் ஆகிடும். விச் மீன்ஸ் உங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு ஹீட்டு ரெடியூஸ் ஆகும், ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஆனால் அதே காஃபியை 30 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து மறுபடியும் நீங்கள் 50 டிகிரிக்கு கொண்டு போகணும்னா நீங்கள் அதை ஹீட் பண்ணணும் மறுபடியும். அது நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ட்ரா ஒர்க். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட்டு கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் என்ன சொன்னாங்க, ஹீட்டை ஒர்க்காக மாற்ற முடியும், ஒர்க்கை ஹீட்டாக மாற்ற முடியும் டைரெக்டாக. பட் எந்த டைரக்ஷனில் அவங்க சொல்லலை. அப்படி மாற்றக்குள்ள எல்லா ஹீட்டுமே ஒர்க்காக மாறாது, கண்டிப்பாக அதில் லாஸஸ் இருக்கும் அப்படிங்கிறதா இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இப்போ நீங்கள் இன்ஜினில் சப்ளை பண்ணுற எல்லா ஹீட்டுமே அதோட ஒர்க்காக மாறாது. எக்ஸாஸ்ட் கேஸில் கொஞ்சம் ஹீட்டு வெளியே போகும், கூலிங் வாட்டர் வழியாக கொஞ்சம் ஹீட்டு வெளியே போகும். ஓகே, அந்த மெட்டீரியல் வெளியில் இருக்கிற மெட்டீரியல் கொஞ்சம் ஹீட் அப்சர்வ் பண்ணி வெளியே வந்து கொடுக்கும். கண்டக்ஷன் கன்வர்ஷன் மூலிமா சில ஹீட் வெளியே போகும். ஸோ இந்த மாதிரி சில லாஸஸ்லாம் போக ஒரு 30% 25% ஹீட்டு மட்டும்தான் எனக்கு ஒர்க்காக மாறும். சரிங்களா? அதுதான் இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. எந்த ஒரு என்ஜினும் 100% எஃபிஷியன்சி தராது. அடுத்து நம்ம பார்க்குறது தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த வேல்யூ ஆஃப் என்ட்ரோபி ஆஃப் கம்ப்ளீட்லி பியூர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ் இஸ் 0 அட் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர். இதில் நீங்கள் 3 டேர்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர்னால் என்ன, பியூர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன, என்ட்ரோபின்னா என்ன. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரோபின்னா சொல்கிறேன். உங்களோட மாலிக்யூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, உங்கள் சாலிட் லிக்விட் கேஸ் எது எடுத்திங்கனாலும் எந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸ் அதோட மூமெண்ட்டை தான் நம்ம ரேண்டம்னஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் டிஸார்டர். ஸோ அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்ட்ரோபி. ஓகே, ஸோ எவ்வளோ மூவ் ஆகிருக்கு, இனிஷியலாக எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த சேஞ்சிங் தான். ஓகே, ஸோ அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் த ரேண்டம்னஸ் ஆஃப் த மாலிகூல்ஸ் அதை கண்டுபிடிக்கிறத என்ட்ரோபி. இந்த பியூர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த சப்ஸ்டன்ஸ்க்குள்ளே இந்த மாலிகூல் மூமெண்ட்டே இருக்காது, எல்லாமே பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு எலமெண்ட்டை நீங்கள் உருவாக்க முடியாது. இது எல்லாமே அசம்ஷன் தான். ஏன்னா 0 கெல்வின் அப்படிங்கிற டெம்பரேச்சர் இதுவரையும் யாருமே அட்டைன் பண்ணலை, அது வரையும் போகவே முடியல. ஓகே, ஸோ அதுதான் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர். ஸோ -273.15 டிகிரி செல்சியஸ். ஸோ -510 டிகிரி செல்சியஸ் அப்படின்னாலே நமக்கு எவ்வளோ கூலாக இருக்குது. ஸோ -273.15 டிகிரி செல்சியஸ்னால் எவ்வளோ கூலாக இருக்கும்.
ஸோ அந்த பாயிண்டில் ஒரு சப்ஸ்டன்ஸில் மூமெண்ட்டே இல்லாத ஒரு பியூர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட என்ட்ரோபி வேல்யூ 0. ஓகே பாருங்கள், நீங்கள் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ண அந்த மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் கம்மியாகிட்டே வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், டிக்ரீஸிங் த டெம்பரேச்சர், ஃபஸ்ட்டு மூமெண்ட்ஸ் ஆஃப் மாலிகூல் அதிகமாக இருக்குது. மறுபடியும் நான் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கம்மியாகுது. ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணி 0 கெல்வின் நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அதோட மாலிகூல்ஸ் பார்த்திங்கன்னா மூவே இருக்காது, அது பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 0 கெல்வின். ஸோ கெல்வினில் 0, டிகிரி செல்சியஸில் -273.15 அண்ட் டிகிரி ஃபேரன்ஹீட்டில் -459.67. ஸோ இந்த டெம்பரேச்சர் கீழே டெம்பரேச்சரே கிடையாது. அதுவும் இந்த டெம்பரேச்சர் யாரும் இன்னும் அட்டைன் பண்ணவும் இல்லை. இதுக்கு முன்னாடி வரை வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ், இதுக்கு மேலே இருக்காதுன்னு அவங்க ரெஃபரன்ஸாக வச்ச வேல்யூ தான் இந்த 0 கெல்வின். ஓகே, ஸோ அந்த 0 கெல்வினில் இருக்கிற அந்த பியூர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ் மாலிகூல்ஸ் மூமெண்ட்டே இருக்காது. அங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதா உங்களோட மாலிகூல்ஸ், அது பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மூமெண்ட் இருந்தால் தான் அது எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறத நம்ம என்ட்ரோப்பின்னு சொல்லுவோம். ஸோ மூமெண்ட்டே இல்லை அப்படின்னா என்ட்ரோப்பி இருக்காது. ஸோ 0 வேல்யூ என்ட்ரோப்பியோடது. ஓகே, ஸோ இந்த தேர்ட் லா மூலிமா ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா S - S0. S0 அப்படிங்கிறது இனிஷியல் என்ட்ரோப்பி, S அப்படிங்கிறது ஃபைனல் என்ட்ரோப்பி இஸ் ஈக்குவல் டு KB இன்ட்டு ln ஒமேகா. இல்லை KB அப்படிங்கிறது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு இன்ட்டு ln ஒமேகா அப்படிங்கிறது அந்த டிஸார்டர், அந்த ரேண்டம்னஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பியூர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸுக்கு ரேண்டம்னஸ் கிடையாது. ஸோ நான் 1ன்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது ln ஆஃப் 1 வேல்யூ உங்களுக்கே தெரியும் 0. அப்போ S - S0 வேல்யூ வில் பி 0. ஸோ இதுதான் உங்கள் தேர்ட் லா சொல்லுது. என்னென்னா பியூர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸு அட் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சரில் என்ட்ரோபி வேல்யூ 0. புரியுதா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.